தகுதிமிக்க செயலாளராக நம்முடைய கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் முகமது ரஃபி சாஹிப் மத்தலில் ஆலி அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தருவானாக. முழு உலகத்திற்கும் இந்த மக்தபுடைய கல்விகளை, அடிப்படை கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பேராவல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் மஸ்ஜித் இல்லாத ஒரு கிராமம் கூட, ஒரு ஊர் கூட இருக்கக்கூடாது என்று அல் ஹரமைன் ட்ரஸ்ட் ஆரம்பித்து செயல்படுத்தியவர்கள். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவர்களை கொண்டு, அவர்களுடைய குழுவை கொண்டு முழு உலகத்திற்கும் அல்லாஹ் வேலை வாங்கிக் கொள்வானாக. ஆனால் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நிர்வாகத்தினுடைய கமிட்டியை முடிவு செய்வதற்கு முன்பாக தனிப்பட்ட முறையில் அழைத்து நம்முடைய எதிர்கால நிலைகளை எல்லாம் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான எல்லா நிலைகளிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தகுதியான ஒரு செயலாளரை நியமிக்க வேண்டும். அது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் சங்கை பொருந்திய இந்த மதரசாவில் இந்த மாணவர்களை போன்று அடி எடுத்து வைத்து குர்ஆனை ஓதி மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் பெற்று அதற்கு பிறகு ஆலிம் கோர்ஸை ஓதிய நிலையிலேயே துனியாவுடைய கல்விகளையும் கற்று கடல் கடந்து சென்று மருத்துவ படிப்பை முடித்து நம்முடைய இந்திய நாட்டினுடைய தேர்வையும் எழுதி வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல ஆண்டுகளாக சென்னை எக்மோர் மெர்க்குரி ஹாஸ்பிட்டலில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, அதே போன்று நீண்ட காலமாக டி நகரில் லயன்ஸ் கிளப்பினுடைய மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அல் ஹாஃபிஸ் ஷேக் அபு தாஹிர் அவர்கள்தான் தகுதியானவர் என்று ஹாஜி சாஹிபுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டு அவர்களை நியமித்து இன்றைக்கு அவர்களுடைய பணி நிறைவான பணி, அவர்களுடைய மருத்துவ பணி ஓய்வில்லாத நிலை என்றாலும் மதரசாவுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நிர்வாகத்தினர் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தகவல்களை அவ்வப்பொழுது எல்லோருக்கும் அப்டேட் செய்து தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது சொல்லுவதெல்லாம் பெருமைக்காக, புகழுக்காக இல்லை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா கபூல் செய்வானாக. ஏனென்றால் தன்னுடைய பணியோடு ஹாஜியார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நாம் பாராட்டுகிறோம். அல்லாஹ் அவர்களுடைய சிஹ சலாமத்தில், ஆஃபியத்தில், ஆரோக்கியத்தில், நேரத்தில் அல்லாஹ் வரக்கச் செய்வானாக. ஒவ்வொன்றையும் யோசித்து மதரசாவுடைய செலவினங்கள், கட்டடத்துடைய சேவைகள், இப்படி எல்லா விஷயங்களிலும் என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம் என்று ஹாஜியார் இடத்துல அடிக்கடி போய் ஹாஜியாரே சொல்லுவாங்க. நான் மறந்தாலும் ஹாஜியார் டாக்டர் விடுற மாதிரி இல்லை. டெய்லி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ உம்ராவுக்கு போகும்போது, ஹாஜியார் உம்ராவுக்கு போகும்போது கூட மதரசாவுக்கு நிறைய துவா செய்யும் சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னாங்க. ஹலீல் மௌலானா மதரசாவுடைய தாளாளர் கரஸ்பாண்டன்ட் ஹலீல் மௌலானா அன்னைக்கு வந்துருக்கும் சொன்னாங்க, ரஃபி ஹாஜியார் மதரசாவிலிருந்து, மக்காவிலிருந்து, ஹரமைன் ஷரீஃபைனிலிருந்து நம்முடைய மதரசாவுடைய வளர்ச்சிக்காக ரொம்ப அழுது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் கபூல்